ரைடுக்கு பயந்து போயிருக்காரு. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்லை மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்து தான் இருப்போம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். சரி, அப்படியே ஓடி போனாங்களாம். ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன். ஏன் சம்பந்தப்பட்டவர்கள் ஓடி போனார்கள் என்பதை தம்பி உதயநிதி சொல்லட்டும். நான் சொல்லல. எல்லா பத்திரிகைகளும் யார் யார் ஓடி போனார்கள், லண்டனுக்கு ஓடினாங்க, அமெரிக்காவுக்கு ஓடி இருக்காங்க. அப்போ ஈடிக்கு பயப்படல, மோடிக்கு பயப்படல, ஏன் ஓடிக்கு போனீங்கன்னு கேக்குறீங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் சொல்றது சும்மா கேமராக்கு முன்னாடி சொன்னா போறாது. அதாவது ஈடிக்கு முன்னாடி போயிட்டு தம்பிங்களை கூப்பிட்டு நீங்க நிக்க வச்சு ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். மோடிக்கு பயப்பட மாட்டோம்ன்றது தன் மகனையும் அந்த தம்பிகளையும் நேரா கூட்டு போயிட்டு எங்க தம்பிகள் எதுவுமே தப்பு செய்யலன்றது ஆதாரபூர்வமா நீங்க காமிச்சிட்டு அதை நிரூபிச்சிருக்கணும். அது மோடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தம்பிகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்காங்க. இவர் மட்டும் வீரவசனம் கேமராக்கு முன்னாடி பேசுறது அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்குமே தெரியும் எவ்வளவு இது இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி நடந்திருக்கு, 300 கோடி வீடு எப்படி கட்டியிருக்காங்க, இந்த என்ன சொல்றது, நடிகைகளுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, வாட்சுக்கு எவ்வளவு காசு செலவழிச்சிருக்காங்க அப்படின்றது. அதாவது மக்கள் பத்தி கவலை இல்லை. நாங்க ஊழல் செய்வோம், தமிழ்நாடு கடன்ல இருந்தா கூட சரி, ஆனா நாங்க அந்த கடனை அடைக்க மாட்டோம். ஆனா நாங்க பார்ட்டியும் கும்மாளமும் அடிப்போம், நாங்க ஆடம்பரமாக வாழ்வோம் அப்படின்றதுதான் இருக்கு. திரு விஜய் அவர்கள் இன்னும் கூட்டணி யார் என்று சொல்ல முடியவில்லை. நான் மட்டும் தனியா நின்று வெல்ல முடியுமா அப்படின்றது உறுதியாகவும் சொல்ல முடியலை. ஆனால் டிவிகே மட்டும்தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்றது சொல்வது ஒரு என்ன சொல்றது, தன் தொண்டர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பாக்குறேன். கண்டிப்பாக ஒரு கரெக்டான நிலை எடுக்கணும். எடுத்தாதான் நம்ம ஆட்சிக்கு வருவோமான்னு உறுதி வரும். இது வெறும் வாக்குகளை மட்டும் பிரிக்கிறதுக்கான ஒரு அரசியல் பண்றதா இருந்தா அது அவர் கண்டிப்பா வெல்ல முடியாது. ஏன்னா 2 அணி தான் இருக்க முடியும். ஒரு போர்ல 2 அணி தான் இருக்க முடியும். அதுல பல கூட்டணிகள் இருக்கலாம். ஆனா 2 அணிகள் தான் இருக்க முடியும். ஒண்ணு எதிரணி, இல்ல ஒண்ணு நட்பணி. யார் உங்களோட நட்பணின்றது அவர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓட்டு பிரிக்கும் அரசியல்ல நீங்க ஈடுபட்டால் அது கண்டிப்பா நீங்க வெல்ல போகுவதில்லை அப்படின்றதுதான் உண்மை. விஜய் 2026 முதல்வர் நம்பிக்கையா மூடம்? அது எல்லாரோட ஆசை அப்படின்னு சொல்வேன். அரசியல் என்பது வேறு, சினிமா துறை என்பது வேறு. அரசியல் என்பதை நானும் சினிமா துறையில சேர்ந்த ஒரு பெண் தான். பல பேர் இன்னைக்கு சினிமா துறையில இருந்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக சினிமா துறையில இருந்து வந்தவங்களுக்கு பிரபலமா இருக்கலாம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நடிகர். அவரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. சிலது பப்ளிக்கா தெரிஞ்சிருக்கலாம், சிலது பப்ளிக்கா தெரியாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பல நடிகர்களும் செஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் நான் சொல்வேன். அந்த வகையில அவர் அரசியல்ல வந்தது ஒரு நல்ல விஷயம். ஆனா அது வாக்கா மாறுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோ ஒரு ரிப்போர்ட் கார்டோ அது விஜய்க்கு இல்ல அப்படின்ற, விஜய் சாருக்கு இல்ல அப்படின்றதா சொல்லுவேன். கண்டிப்பா திமுகவோட ஓட்டு தான். ஏன்னா இன்னைக்கு மக்கள் அனைவரும் அதிருப்தியில இருக்காங்க. கண்டிப்பாக அது அவரு பிரிப்பாரோ இல்லையோ, கண்டிப்பாக இது எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இது சாதகமாக அமையும். ஏன்னா மக்களோட விரக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. காசு வந்தா அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்களே தவிர அது திருப்பி கொடுக்கறது இல்ல, மக்கள் கிட்ட திருப்பி கொடுக்கறது இல்ல. மக்களுக்கு இடையே அது போய் சேர்றது கிடையாது அப்படின்றதுதான்.